ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சண்டே மார்னிங் ஃபிஷ் மார்க்கெட் போயிட்டு கொஞ்சமாக ப்ரான் வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த ப்ரான் வந்து ரோஸ்ட் தான் பண்ண போகிறேன். இது ஈஸியாக செய்யலாம். அதுக்கு வந்து வாஷ் பண்ண ப்ரானில் கொஞ்சமாக மஞ்சள்தூள், 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சம் கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு இது ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட நான் வந்து ஊற வச்சுட்டேன். அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கடாயில் நல்லா ஃபைன் சாப் பண்ண ஆனியன், நல்லா ஃபைன் சாப் பண்ணால் தான் அந்த ஆனியன் வந்து நல்லா சாஃப்டாக அது வந்து இருக்கிறதே தெரியாது அந்த ரோஸ்ட்டில். அதனால் ஃபைன் சாப் பண்ண ஆனியன் கொஞ்சமாக வந்து எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக வந்து ஸ்டார்ட்டிங்கில் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு அதையும் நல்லா வந்து நான் வதக்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு காஞ்ச மிளகா அதையும் போட்டு ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம். ஆனியன் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்ட ஆட் பண்ணிட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் ஆனியன், இஞ்சி பூண்டு எல்லாமே வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ப்ரான்ஸ் இதில் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுக்கலாம். இதை வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். அது வந்து நீங்கள் வந்து ரொம்ப சிம்லயே வைங்க. ரொம்ப மீடியம் ஃப்ளேம்ல வச்சீங்கன்னா ரொம்ப தீஞ்ச மாரி ஆயிடும். ஸோ சிம்ல வந்து 5 மினிட்ஸ் வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஆஃப்டர் 5 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா, ப்ரான்ஸ் வந்து நல்லா தண்ணி விட்டுருக்கும். அந்த தண்ணி நல்லா ட்ரை ஆகிற அளவு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த டைமில் கொஞ்சமாக பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ட்ரையாக நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதில் கொஞ்சம் கறி லீவ்ஸ் வந்து ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த டைமில் கறி லீவ்ஸ் நம்ம வந்து ஆட் பண்ணுறோன்னா அதோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா ட்ரை ரோஸ்ட்டாக செஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த ரோஸ்ட் செய்கிறது ரொம்ப ஈஸி, டேஸ்டியாகவும் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.